குளுக்கோமீட்டர் அவசியம் வாங்கி தான் ஆகணுமா? அதில் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேர்த்துக்கு இருக்குது. அந்த கேள்வியை பற்றின பதில் தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பகுதியினை கொண்டு வந்திருக்கும் அனைத்து நண்பர்களும் வாழ்க வளமுடன். நான் உங்கள் டாக்டர் அருண் கார்த்திக். குளுக்கோமீட்டர், இந்த குளுக்கோமீட்டர் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஆயுதம்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு சுகர் செக் பண்ணுறதுல உடனே இன்ஸ்டண்ட்டாக செக் பண்ணக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஒரு டிவைஸ். ஆனால் இல்லை டாக்டர், அது இன்னமும் டிஃப்ரென்ஸ் நிறையா வருது, அது எனக்கு ஒன்றும் பெரிய நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. டிஃப்ரென்ஸு பொதுவாக ஒரு நல்ல குளுக்கோமீட்டர், ஒரு நல்ல கம்பெனியோட குளுக்கோமீட்டர் வாங்கினீங்கன்னா டிஃப்ரென்ஸு ரொம்ப மினிமலாக தான் இருக்கும். இந்த கையில் எடுத்த ஒரு மாதிரி வருது, அந்த கையில் எடுத்த ஒரு மாதிரி வருதுன்னா வரலாம், இல்லைன்னு சொல்ல. ஒரு ட்ராப் ஆஃப் பிளட் தான், அதனால் அந்த டிஃப்ரென்ஸ் வரலாம். ஆனால் 100ங்கிறத 200ன்னு காட்ட போகிறதில்ல. 100னா 110 காட்டும், இல்லை 105 காட்டும், இல்லை 98 காட்டும். ஒரு 20 வித்தியாசம் இப்படியோ அப்படியோ, அதிகமாகவோ குறைவாகவோ ஒரு 20 வித்தியாசம் வரலாமா ஒழிய அதை விட பெரிய வித்தியாசம் வந்துடாது லேபுக்கும் குளுக்கோமீட்டருக்கும். அதனால் இந்த குளுக்கோமீட்டரில் வந்துட்டு இப்போது நீங்கள் என்கிட்ட 100ங்கிற ஒரு ரிப்போர்ட்டை கொண்டு வந்தாலும் சரி, இல்லை 120ங்கிற ஒரு ரிப்போர்ட்டை கொண்டு வந்தாலும் நான் உங்களுக்கு அதே மெடிசனை தான் கொடுக்க போகிறேன், பெருசாக வித்தியாசம் பண்ண போகிறது. ஏன்னா அந்த சின்ன டிஃப்ரென்ஸுக்கு மாற்ற போகிறதில்ல. இது நம்பர் 1. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் லேப்லேயே டெஸ்ட் எடுத்தாலும் நீங்கள் டெய்லி டெஸ்ட் எடுத்து பாருங்களேன், ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ரிப்போர்ட்டு தான் வரப்போகுது. ஒரு நாள் 90 வரப்போகுது, ஒரு நாள் 110 வரப்போகுது. நீங்கள் சாப்பிட்றத பொறுத்து மாறி மாறி தான் வரப்போகுது. அதுக்காக டாக்டர் என்ன ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாத்திரை மாற்றி பவர் எச்சு கம்மி பண்ணியாக சாப்பிட சொல்கிறாரு? இல்லையே. ஸோ அதனால் குளுக்கோமீட்டரோட மிகப்பெரிய சௌரியம் என்னவென்றால், அந்த நிமிஷம் நம்ம சுகர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்கிறதுக்கு ஒரு பெரிய சௌரியம் அது. இது ஏன் முக்கியம், நமக்கு ஏன் இது தெரியணும் அப்படின்னு யோசித்து பார்த்தா, இப்போது பல சந்தர்ப்பத்தில் டாக்டர் எனக்கு ஒரு 11 மணி ஆனால் ரொம்ப வெடுன்னு வந்துடுது அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட சொல்லுவாங்க பேஷண்ட்ஸ். ஸோ இப்போ அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நம்ம கணிக்கணும், இந்த பேஷண்ட்டுக்கு லோ சுகர் வந்திருக்கா இல்லை ஹை சுகர் வந்திருக்கா. ஏன்னா லோ சுகருக்கும் கிட்டினஸ் வரும், ஹை சுகருக்கும் கிட்டினஸ் வரும். சின்ன சின்ன வித்தியாசங்களை தவிர லோ சுகருக்கும் ஹை சுகர் உள்ள வித்தியாசம், அந்த கிட்டினஸ்க்குள்ள வித்தியாசம் எப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த சின்ன சின்ன வித்தியாசங்களை ஒரு பேஷண்ட்னால கரெக்டாக கணிக்கிறதுக்கான சான்சஸ் குறைவு. ஒரு வயசானவங்க இருக்காங்கன்னா அவங்களால இதில் என்ன பிரச்சனை, லோ சுகர்னு நினச்சிட்டு சப்போஸ் அங்கே ஆக்சுவலாக சுகர் ஒரு 300 இருக்குன்னு வைங்க, ஆனால் கிட்டினஸ் வந்துடுது காலையில். ஸோ பேஷண்ட்டும் நினச்சிக்கிறாரு இது லோ சுகர் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு ஸ்வீட்டு தூக்கி சாப்பிட்றாரு. இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டையும் சொல்கிறேன். ஸ்வீட்டு சாப்பிட்டா 300 சர்க்கரை இருக்கிறவங்களுக்கும் சரி, ஸ்வீட்டு சாப்பிட்டோன்னா சரியாக போயிடும். ஸ்வீட்டு சாப்பிட்டா சரியாயிடுதுல்ல, அப்போ இது கண்டிப்பாக லோ சுகராக தான் இருக்கணும் அப்படின்லாம் முடிவு பண்ணிடாதீங்க. லோ சுகர் ஆனாலும் சரி, ஹை சுகர் ஆனாலும் சரி, அந்த ஸ்வீட்டு சாப்பிட்டோம்னா ஒரு கரெக்ஷன் ஆகும், ஒரு கிக் மாதிரி. ஸோ அது நம்ம சரியாயிடுச்சு, நம்ம எனர்ஜி வந்துடுச்சுன்னு நினச்சிக்குவோம். ஆக்சுவலாக அது எனர்ஜி கிடையாது, சுகர் கிக். ஸோ லோ சுகரும் ஹை சுகரும் வித்தியாசப்படுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது. அந்த நிமிஷத்தில் செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடுமே. குளுக்கோமீட்டரில் அந்த சந்தர்ப்பத்தில், அந்த கிட்டினஸ் மாதிரி வர சந்தர்ப்பத்தில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீர்களானால் அது லோவா ஹையான்னு தெரிஞ்சிட போகுது. 70க்கு கீழே இருந்தால் ஆக்சுவலாக லோ. ஒரு 20 எக்ஸ்ட்ரா குளுக்கோமீட்டர் டிஃப்ரென்ஸுக்காக 20 வச்சா கூட 90க்கு கீழே இருந்தால் தான் லோ சுகர். அப்படி இருந்தால் தான் கிட்டினஸ் வந்தாலும் நீங்கள் மிட்டாய் எழுதி வாயில் போடணும். நீங்கள் குடுகுடுன்னு ஓடி போய் செக் பண்ணாமல் அதில் ஒரு 150 காட்டுதுங்கன்னா 150க்கெல்லாம் லோ சுகர் இல்லை, 110 காட்டினா கூட லோ சுகர் கிடையாது. நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு ஸ்வீட் ஐட்டம் எதுவும் சாப்பிடக்கூடாது அந்த சந்தர்ப்பத்தில். ஏன்னா அது இன்னும் எக்ஸ்ட்ரா தான் பண்ண போகுது சுகரை. ஸோ அதனால் ஒரு குளுக்கோமீட்டரின் மிகப்பெரிய சௌரியம் என்னவென்றால், அந்த தருணத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு வர நேர்ந்தால் அது லோ சுகரா இல்லை ஹை சுகரா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ஒரு சௌரியம். இது சௌரியம் நம்பர் 1. அந்த சின்ன டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. சௌரியம் நம்பர் 2 என்ன, பெரிய ஏதோ ஒரு வட்டி காட்டில் இருக்கீங்க, பக்கத்தில் லேபுக்குன்னு வழியே கிடையாது. நீங்கள் ரெகுலராக நான் ஒரு மாத்திரை கொடுத்து அனுப்பிச்சு நீங்கள் 3 மாதம் கழிச்சு வாங்கன்னு சொல்லிடுறேன். நீங்கள் அமெரிக்காவே போயிட்டீங்க, ஆனால் அங்கே லேபுக்கெல்லாம் போக முடியல. அப்போ குளுக்கோமீட்டர் உதவி பண்ணும். நீங்கள் ரெகுலராக செக் பண்ணி உங்கள் சுகர் கண்ட்ரோலாக இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த ஒரு பெரிய பெனிஃபிட்டு சௌரியமாக நம்ம பண்ணிக்கிறது. பக்கத்தில் லெபார்ட்டரிகள் இல்லாத சந்தர்ப்பத்தில் இது உங்களுக்கு நன்றாக கை கொடுக்கும். இது சௌரியம் நம்பர் 2. சௌரியம் நம்பர் 3, இதுதான் எனக்கு தெரிஞ்சு மிக முக்கியமான ஒரு சௌரியம். இப்போ சப்போஸ் நைட் நேரத்தில் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, கிட்டினஸ் வருது, வாட்டெவர். அப்போது அந்த நைட் நேரத்தில் உங்களுக்கு எந்த லேபுக்கு போய் நீங்கள் செக் பண்ணுவீங்க? அப்போ அப்படி இருக்க சமயத்தில் உடனே செக் பண்ணிப்பாங்க. வீட்டில் வயசானவங்க இருக்காங்க, 80 வயசாச்சு, நீங்கள் இதுக்காக மறுபடியும் ஆட்டோ வச்சு டாக்ஸி வச்சு கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் ஆகிற காரியமா? ஒரு மயக்கமே போட்டு விழுந்துட்டாங்க. இது என்னன்னு தெரியாமல் உடனே என்ன நம்ம தோணும், நம்ம குடுகுடுன்னு ஓடி போய் சர்க்கரை எழுதி வாயில் போடுவோம்.
இதுதான் வந்து நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட். உடனே லோ சுகர் ஆகிடுச்சுன்னு நினச்சிட்டு, ஆனால் அது லோ சுகராக எல்லாம் 500 இருந்தால் நீங்கள் இன்னும் அவங்களுக்கு கெடுதல் தான் பண்ணுறீங்கன்னு ஆகிடும். ஸோ அதனால் அந்த சந்தர்ப்பத்தில், அதாவது கிட்னிஸ் வருதோ அந்த நைட் நேரமாக இருக்கும் பட்சத்துலையோ வேறு நேரங்களாக இருக்கும் பட்சத்துலையோ இது செக் பண்ணுறதுக்கான மிகப்பெரிய ஒரு உதவி தான் இந்த குளுக்கோமீட்டர். ஸோ இப்படி குளுக்கோமீட்டர் நம்பர் 1 அதை நம்பலாம், ஏன்னா டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். நம்பர் 2 என்னென்னா டிஃப்ரெண்ட் டைம்ஸ் ஆஃப் த டே நம்ம சௌரியமாக பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு டிவைஸ் அது. ஒரு நல்ல பிராண்ட் வாங்கிட்டோம்னா வெளியில் நம்ம எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் எந்த ஒரு மூலையில் இருந்தாலும் நம்ம சுகர் கண்ட்ரோல் நல்லா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மிக சௌரியமான டிவைஸ். ஸோ அதனால் எல்லா டயபெட்டிக் பேஷண்ட்ஸும் குளுக்கோமீட்டர் வாங்கி வச்சுக்கிறத நாங்கள் கண்டிப்பாக பரிந்துரைக்கிறோம். இது ஒன்று. சரி, அடுத்த பாயிண்ட், எப்படி செக் பண்ணுறது குளுக்கோமீட்டரில்? இது ரெகுலராக ஒரு பயம், ஒரு ஹெசிடேஷன் பேஷண்ட்ஸுக்கு நிறைய இருக்குது. அதை நான் இன்றைக்கி உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியே காட்டிடுறேன். ரொம்ப ரொம்ப ஈஸி குளுக்கோமீட்டரில் செக் பண்ணுறது. எப்படின்னு கேட்டாக்கா இதை பாருங்கள், இதுதான் ஒரு குளுக்கோமீட்டர். நீங்கள் எந்த மாடல் வேணாலும் வாங்கிக்கிங்க. எல்லாமே வந்து நல்ல பிராண்ட்ஸ் எல்லாமே அக்யூசெக்னு ஒன்று இருக்குது, ஜான்சன் அண்ட் ஜான்சன் ஒன்று இருக்குது, இல்லை கான்டோர் பேயரோட கம்பெனி இருக்குது. இந்த மாதிரி நல்ல பிராண்ட்ஸ் நிறைய இருக்குது. எரிஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது. இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. எல்லாமே கிட்டத்தட்ட மொபைல் ஃபோன் மாதிரி தான். இது பெஸ்ட் அதை விட, அது பெஸ்ட் இதை விட, இதில் பயங்கர துல்லியமாக காட்டும். இது ஒரு 10 பாயிண்ட் காட்டிட்டு போகுது சார், 10 பாயிண்ட் முன்ன பின்ன காட்டினாலும் நமக்கு ஒன்றும் பெரிய நஷ்டம் இல்லை. ஸோ அதனால் பயங்கர அக்யூரேட்டாக இருக்குன்னு சொல்லி எல்லாம் விற்பானுங்க. ஆனால் நம்ம அப்படியெல்லாம் போய் நமக்கு எது சூட்டபிளோ, முக்கியமாக குளுக்கோமீட்டர் வாங்கும்போது நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, குளுக்கோமீட்டரோட வேலை என்னங்கிறத பார்க்காதீங்க. ஏன்னா அது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த ஸ்ட்ரிப்ஸு, ஒவ்வொரு ஸ்ட்ரிப்பு ஒவ்வொரு தடவை யூஸ் பண்ணுறோம்ல, அந்த ஸ்ட்ரிப்ஸோட வேலை என்னங்கிறத பாருங்கள். பல சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா குளுக்கோமீட்டர் தர ரேட்டு கொடுப்பாங்க, ஆனால் பார்த்தா ஸ்ட்ரிப்ஸ் வேலை ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் மறுபடியும் மறுபடியும் வாங்க போகிறது ஸ்ட்ரிப்ஸை தான். ஸோ அதனால் எப்பொழுதுமே ஒரு குளுக்கோமீட்டர் வாங்கையில் அந்த ஸ்ட்ரிப்பு ரேட்டு எது கம்மியாக இருக்கோ, எது நமக்கு சூட்டபுளாக இருக்கோ, ஸ்ட்ரிப்ஸோட காஸ்ட்டு அது வாங்கிங்க. பொதுவாக ஒரு நல்ல ஸ்ட்ரிப்போட காஸ்ட்டு 25 rupees பக்கம் வரும். ஒரு பிளட் டெஸ்ட் 25 ரூபாய்க்கு கம்மியாக எடுக்க முடியாது இல்லையா? 25லேருந்து 30 ரூபாய்க்குள்ளே ஒரு டெஸ்ட் ஸ்ட்ரிப்பு வரும். 40 வரைக்கும் கூட வரும். இருந்தாலும் தப்பில்லை, வர்த்து வாங்குறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் பார்த்துக்கிறதுக்கான ஒரு பெரிய சௌரியம் அதில் இருக்கிறதுனால அது இப்படியாகத்தானே இது ஒரு குளுக்கோமீட்டர். இந்த குளுக்கோமீட்டரில் எப்படி டெஸ்ட் பண்ணணும்னு கேட்டாக்கா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரிப்பை இன்சர்ட் பண்ணோம். நான் இப்போ இன்சர்ட் பண்ணுறேன். ஒரு ஸ்ட்ரிப் ஒன்று எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரிப்போட பாக்ஸ் ஒன்று இருக்கும், அதுலேருந்து ஒரு ஸ்ட்ரிப் ஒன்று எடுத்துக்கலாம். இந்த ஸ்ட்ரிப்பை எடுத்துகிட்டு இந்த குளுக்கோமீட்டர் இருக்கு இல்லையா, இந்த குளுக்கோமீட்டரில் சொரிக்கணும். இப்போது இதுக்கு ஆன் ஆஃப் கிடையாது. எந்த ஒரு குளுக்கோமீட்டருக்கும் ஆணுங்கிறது எதுன்னா, இந்த ஸ்ட்ரிப்பை உள்ளே இன்சர்ட் பண்ணுறது தான் ஆன். ஸோ இந்த பட்டன் 2 இருக்குதுன்னு சொன்னாக்கா, ஒன்று வந்து மெமரி பட்டனு, இன்னொன்று வந்து அந்த மெமரினா உள்ளே இருக்க ஸ்டோர் பண்ணியிருக்கிறது எத்தனைங்கிற மேலேயா கீழேயா, இதுக்கு முன்னത്തെ வேல்யூ எது, இப்படிங்கிற பட்டன் தான். இது நமக்கு பெரிய வந்து நமக்கு யூஸ்ன்ற சொல்ல முடியாது. நம்ம அந்த சந்தர்ப்பத்தில் உள்ள மெமரியில் எவ்வளோ சுகர் இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு வேணால் பார்த்துக்கலாம். பட் எசென்ஷியலி ஒரு குளுக்கோமீட்டர், எந்த ஒரு குளுக்கோமீட்டர் இருந்தாலும் அதை ஆன் பண்ணுற பட்டன் இது கிடையாது. அதை ஆன் பண்ணுறது இந்த ஸ்ட்ரிப்பை உள்ளே இன்சர்ட் பண்ணுறது தான் அதை ஆன் பண்ணுறது. இதை பாருங்கள், குளுக்கோமீட்டர் ஆன் ஆகிடுச்சு. இப்படி இந்த குளுக்கோமீட்டர் ஆன் ஆனோடனே இந்த குளுக்கோமீட்டரில் இந்த ட்ராப் காட்டுது பார்த்தீங்களா, இந்த ட்ராப் காட்டுறது தான் நம்ம வந்து சுகர் நீங்கள் செக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான அடையாளம். ஸோ இப்போது நம்ம சுகரை செக் பண்ணலாம். இப்போ வந்து ட்ராப் போட சொல்லுது. இப்போ உள்ளே சொருகிட்டோம். உள்ளே சொருகணுன்னு குளுக்கோமீட்டர் ஆன் ஆகிடுச்சு. இதுதான் ஆன் பண்ணதுக்கப்புறம் நம்ம சுகர் டெஸ்ட் பண்ண ரத்தம் வெய்யின்னு சொல்லி வைக்குது. இங்கே ஒரு முக்கியமான ஒரு ஹேக் இருக்குது, நல்லா கவனிங்க. இப்போது நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இந்த லேண்ட்செட்டுன்னு சொல்லி இந்த குளுக்கோமீட்டர் டிவைஸை வந்து நான் வந்து இது பண்ண போகிறேன். இதுதான் அந்த குத்துற ஒரு டிவைஸ், இந்த கையில் குத்துறக்கு. இதில் அந்த தலையை கிள்ளிட்டா இந்த நீடில் ரெடி. இந்த நீடில் போடுறதுக்கு ஒரு பேனா மாதிரி கொடுத்துருப்பான். அந்த பேனாவில் இதுக்குள்ளே சொருகிக்க வேண்டியது. இப்படி சொருகிக்க வேண்டியது. சொருகிட்டு இந்த மூடியை போட்டுக்க வேண்டியது. இதுதான் குளுக்கோமீட்டர் பென். ஸோ இந்த பேனாவில் இப்படியாகத்தானே ஆன் பண்ணால் ஆன். இந்த மாதிரி குளுக்கோமீட்டர் இது பின்னாடியில் ஒவ்வொரு பேனா ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பட் எசென்ஷியலி கான்செப்ட் இதுதான். ஸோ இப்படி ஆன் பண்ணிவிட்டு குளுக்கோமீட்டரில் நம்ம குத்தணும். எங்கே குத்தணும்? இந்த விரல்கள், எல்லா விரல்களையும் குத்தலாம். இந்த விரலோட டிப்புகள் இருக்கு இல்லையா, இது எல்லா டிப்புலையும் குத்தலாம். பட் நாங்கள் பொதுவாக ரெக்கமெண்ட் பண்ணுறது 3வது விரல். 3வது விரலில் குத்துறது எப்போவுமே ஈஸி. ஸோ 3வது விரலில் குத்துறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் 3வது விரலில் நம்ம இப்படி வச்சுட்டேன், இது பண்ணிவிட்டேன். நல்லா கவனிங்க. ஒரு குத்து குத்துறேன். இதோ ஒரு சின்ன குத்து, ஒரு ட்ராப் ரத்தம் வந்துருச்சு. ஸோ இப்படி ஒரு ட்ராப் ரத்தம் வந்தோடனே இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நீங்கள் கவனிங்க. என்னென்னா, நிறைய பேர் இந்த குளுக்கோமீட்டர் எடுத்து இந்த ஸ்ட்ரிப் ஆனோடனே பிளட்டை இப்படி மேலே வச்சுருவாங்க. இதை நம்ம செய்யவே கூடாது. இதில் தான் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. ரிப்போர்ட் தப்பாக வரும். ரிப்போர்ட் தப்பாக வந்துட்டு டாக்டர் தப்பாக காட்டுது டாக்டர் நம்மகிட்ட வந்து சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க. எப்பொழுதுமே டோன்ட் கீப் இட் அப், மேலே வைக்காதீர்கள். பிளட்டை எடுத்துட்டு, நல்ல பிளட்டை அமுத்தி எடுத்துட்டு சைடில் வைங்க.
இந்த மாதிரி சைடில் வச்சா அதுவே உறிஞ்சிக்கும். ஒரே டிராப் உறிஞ்சிடுச்சு பார்த்தீங்களா. மேலே வைக்கல, நான் என்ன பண்ணேன், சைடில் வச்சேன். நான் இந்த குளுக்கோமீட்டரை வந்து விரல்கிட்ட கொண்டு போயிட்டேன், விரலை குளுக்கோமீட்டரில் கொண்டு போகல. என்னோட ரீடிங் வந்துருச்சு பாருங்க, 75 என்னோட ரீடிங். அவ்வளோதான், வெரி சிம்பிள். பிளட்டை வந்து சைடில் இங்கே தான் வந்து சின்ன ஸ்பேஸ் மாதிரி எல்லா குளுக்கோமீட்டர்லையும் இப்படி தான் வரும். இந்த ஸ்ட்ரிப்ஸில் வந்து இந்த சைடில் தான் வந்து இது இருக்கும், அந்த பிளட் உறிஞ்சிற இடம் இருக்கும். ஸோ அந்த கேப்பிலரி இங்கே இருக்கனால இப்படி தொடர்றதா பெட்டரோ ஒழிய இப்படி வைக்கிறது சரியான முறை இல்லை. ஸோ 75ன்னு சொல்லி என் பிளட் வந்துடுச்சு, அவ்வளோதான். இதை நம்ம இப்படி காட்டன் வச்சு அமுத்தி எடுத்துட்டோம்னா நம்ம முடிஞ்சுது. ஸோ இப்படி நம்ம வந்து குளுக்கோமீட்டரில் வந்து சுகர் செக் பண்ணுறோம். இப்போது நம்ம அடுத்தது பார்க்க போகிற பாயிண்ட் என்னென்னா, எந்த மாதிரி நேரங்கள்லாம் நம்ம செக் பண்ணணும், எப்போல்லாம் செக் பண்ணணும். நீங்கள் என்ன சொல்லுவீங்க, டாக்டர் என்ன வெறும் வயித்துல ஒரு சக்கரை டிஃபன் சாப்பிட்றது இதுதானே அப்படின்னு. அப்போ இதுக்கு குளுக்கோமீட்டர், இதுக்கு லேபுக்கு போய் செக் பண்ணிக்கலாமே. குளுக்கோமீட்டரில் இருக்க மிகப்பெரிய சௌகரியம் என்னென்னா, நம்ம வேரியஸ் டைம்ஸ் ஆஃப் த டேக்கு செக் பண்ணுறது தான். எப்படி செக் பண்ணணும், பொதுவாக ஒரு கரெக்டான செக்கிங் மெத்தட் என்னன்னு சொன்னால் 2 விதம் இருக்குது இதில். எப்படின்னா, ஒரு கம்ப்ளீட் 24 hour ப்ரொஃபைல், வெறும் வயித்துல ஒரு சுகர், டிஃபன் சாப்பிட்ற சுகர், மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு சுகர், மத்தியானம் சாப்பிட்ற சுகர், நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி, நைட் சாப்பிட்றதுக்காக, இப்படி ஒரு 6 வேளை ஒரே நாளில் எடுக்கலாம். இது ஒரு ரூட்டு. ஏன்னா மத்தியானம் நைட்டு சுகர் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு எப்படி தெரியும், அது தெரியாது இல்லை. மத்தியானம் 250 இருந்துச்சுன்னா மதியம் சாப்பிட்டதுக்கப்புறம் அப்போ அதுவும் முக்கியம் தானே நமக்கு. ஸோ அதனால் அந்த மாதிரி டைமில் சுகர் செக் பண்ணுறது ஒரு ரூட்டு. இன்னொரு வழி இருக்குது, இதுவும் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஒரு நாள் வந்து வெறும் வயித்துல எடுக்கிறது, ஒரு 2 நாள் கழித்து டிஃபன் சாப்பிட்டு எடுக்கிறது, இன்னொரு 2 நாள் கழித்து மத்தியானம் சாப்பிட்டு எடுக்கிறது, இன்னொரு 2 நாள் கழித்து நைட் சாப்பிட்டு, இப்படி எல்லா நேரமும் வரும். இது ஒரு பெரிய அட்வான்டேஜே, நைட்டு மதியங்கள் சாப்பிடும்போது எடுக்கிற சௌரியம் தான் குளுக்கோமீட்டரோட வச்சு. ஸோ இப்படி வேரியஸ் டைமிங்ஸ்க்கு நம்ம செக் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இப்படி பலதரப்பட்ட டைமிங்ஸில் செக் பண்ணுறது தான் SMBG அப்படின்னு சொல்லுவாங்க, செல்ஃப் மானிட்டரிங் ஆஃப் பிளட் குளுக்கோஸ். எல்லா சுகர் பேஷண்ட்டுகளும் இந்த SMBGங்கிற செல்ஃப் மானிட்டரிங்கோட பிளட் குளுக்கோஸ் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன காரணம்னா, உங்களுக்கு நீங்கள் வழக்கமாக இதில் நிறைய பேர் இன்னும் வெறும் வயித்துல மட்டும் சுகர் செக் பண்ணிவிட்டு எப்போவுமே 100 தான் டாக்டர், எனக்கு எப்போவுமே நார்மல் தான் அப்படின்னு 100 பேர் சொல்கிறவங்க இருப்பாங்க. அவங்க HbA1c எடுத்து பார்த்தா கண்ணா இன்னும் ஜாஸ்தியாகும். ஏன்னா டிஃபன் சாப்பிட்டதுக்கப்புறம், மத்தியானம் சாப்பிட்டதுக்கப்புறமெல்லாம் அதிகமாக தான் அவங்க கவனிக்கவே மாட்டாங்க. டிஃபன் சாப்பிட்டதுக்கப்புறம் கூட செக் பண்ணுவாங்க, மத்தியானம் நைட்லாம் யாரும் செக் பண்ண மாட்டாங்க. ரொம்ப முக்கியம். மத்தியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் இதுக்காக பொழுதுனைக்கு லேபுக்கு போயிட்டு லேப்லேயே குடியிருக்க முடியுமா என்ன? நம்ம சௌரியமாக வீட்டில் சுகர் செக் பண்ணிக்கிறது தான் இதோட பெரிய அட்வான்டேஜ். ஸோ இப்படியாகத்தானே இந்த செல்ஃப் மானிட்டரிங் ஆஃப் பிளட் குளுக்கோஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த செல்ஃப் மானிட்டரிங் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு சார்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்படி ஒரு சார்ட்டை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த சார்ட்டோட லிங்க்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த நேரத்தில் சுகர் செக் பண்ணுறீங்களோ அதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படியாகத்தானே ஒரு குளுக்கோமீட்டரை யூஸ் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ் இதான். நம்பர் 1 பாயிண்ட், குளுக்கோமீட்டரை நம்பலாம். நம்பர் 2 பாயிண்ட், மிக சௌரியம் எல்லாரும் வாங்கி வச்சுக்கலாம். நம்பர் 3, வேரியஸ் டைம்ஸ் ஆஃப் த டேக்கு செக் பண்ணலாம். நம்பர் 4, நீங்கள் செக் பண்ணும் பொழுது கிட்டினஸோ ஒரு வித்தியாசமோ படபடப்போ ஒரு லோ சுகரா ஹை சுகரான்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு அசௌகரியம் நேரும் பொழுது செக் பண்ணிவிட்டு சுகரையோ அதே வாயில் போடுங்க. லோ சுகராக இருந்தால் மட்டும் சுகர் சாப்பிடுங்க, இல்லைன்னா சாப்பிடாதீங்க, தண்ணி மட்டும் குடிங்க போதும். கடைசியாக இந்த செக் பண்ணுறது வேரியஸ் டைம்ஸ் ஆஃப் த டேக்கு செக் பண்ணிவிட்டு அதை வந்து அழகாக ஒரு சார்ட்டில் நோட் பண்ணி வச்சு உங்கள் டாக்டர்கிட்ட கொண்டு போனீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸான ரிப்போர்ட் ரெடி. இதுதான் குளுக்கோமீட்டரை வச்சு நீங்கள் சுயமாகவே உங்களோட சுகர் கண்ட்ரோலை பக்காவாக வச்சுக்கிறதுக்கான ஒரு யுக்தி. இதுதான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ண நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயங்கள் நிறைய பேர்த்துக்கு போய் சேரட்டும், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாழ்க்கை நலமுடன்.